தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்ததை அடுத்து நேற்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் 12.21 லட்சம் பேர் அதிகம் இடம்பெற்றுள்ளனர். 3233 26663233 பெண் 27706332 மூன்றாம் பாலினம் 7196 மொத்தமா 54376756 19/12/2025 முதல் 30/1/2026 வரையிலான கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பெறப்பட்டு ஏற்கப்பட்ட படிவங்களில் விவரங்கள். ஃபார்ம் 6 இன்க்ளூஷன்ஸ் 27,85,195. Forms accepted 27,53,796. Adepol objections, deletions. Forms received 4,38,425. Forms accepted 4,23,172. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் தமிழ் பாடத்துக்கே ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் திமுக அரசு தமிழை வளர்க்கும் லட்சணம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியாவில் மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு பாதிரியார் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரஹார் என்ற தலைப்பில் பயங்கரவாதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தேசிய கொள்கையின் சாராம்சத்தை மத்திய உள்துறை அமைச்சகம் தனது இணையதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தாண்டி கிரிமினல்கள், ஹேக்கர்கள் முதல் சைபர் தாக்குதல் மூலம் இந்தியாவை குறிவைப்பவர்களுக்கு எதிராகவும் இந்த கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நக்சல் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துள்ளதால் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் உள்ள கோகுண்டா கிராமம் முதன்முறையாக மின்சார வசதியை பெற்றுள்ளது. பீகாரில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இறைச்சி, மீன் விற்பதற்கு தடை விதிக்க அம்மாநில அரசு முடிவு எடுத்துள்ளது. देखिए, नई सरकार की नई पहल बदलते बिहार का स्वरूप साफ झलक रहा है. हमने नगर विकास विभाग के अंदर बैठक कर और जन कल्याण संवाद के तहत बुद्धिजीवियों के साथ बैठक में जो विषय आया था उसको गंभीरता से लिया कि स्वास्थ्य के दृष्टिकोण से, सामाजिक सौहार्द के लिए और बच्चों के हिंसक प्रवृत्ति रोकने के लिए हम शैक्षणिक संस्था के निकट, धार्मिक संस्था के निकट और खुले में भीड़ भाड़ के जगह पर इस तरह के खुला मांस मछली की बिक्री कहीं न कहीं मेरे पवित्र भावनाओं को प्रदूषित करता है. इससे हटकर जो नियम है उस नियम के तहत लोग काम करें. हमको खान पान से आपत्ति नहीं, लेकिन सामाजिक सौहार्द और पवित्रता की भावनाओं को चोट न पहुंचे, किसी की भावना को ठेस न लगे और प्रदूषित सामान लोगों के स्वास्थ्य को खराब न करे. इस चिंता से हमने इस तरह के वातावरण को सख्ती के साथ नियम के तहत लोग पालन करें. தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் கைதான வங்கதேசத்தினர் 8 பேரை மூளைச்சலவை செய்து இயக்கிய நபர் பாகிஸ்தானின் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் ஹஃபீஸ் சையத் மற்றும் மூத்த தளபதி ஜாகிர் உர் ரஹ்மான் லக்வியுடன் நேரடி தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது.
நாட்டின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவரும் மூதறிஞர் ராஜாஜி என்றழைக்கப்படும் பெருமைக்குரிய தலைவருமான சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியின் மார்பளவு சிலை ஜனாதிபதி மாளிகையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது.